நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தேவைகள், தீராத கஷ்டங்கள், குழப்பங்கள். இப்போது புனிதமான துல் ஹஜ் மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதன் முதல் ஜூம்ஆ நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்திலாவது நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதா, நம்முடைய தேவைகள் நிறைவேறாதா என்று நம் ஒவ்வொருவரின் மனமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை! இந்த நாட்களில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில், அதாவது முதல் ஜும்மாவில், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றித் தரும் ஏதேனும் ஒரு ரகசிய துஆ இருக்கிறதா என்று நம்மில் பலர் தேடுகிறோம். அப்படி ஒரு துஆ மட்டும் கிடைத்துவிட்டால் அதை ஓதி நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் ஒரே நாளில் தீர்த்துவிட மாட்டோமா என்று மனம் ஏங்குகிறது. ஆனால் உண்மையான ரகசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட துஆவில் மட்டுமில்லை. மாறாக அந்த துஆவை நாம் எப்படி, எந்த மனநிலையோடு, எந்த முறையில் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் ஒளியில் இந்த புனிதமான நாட்களில் நம்முடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றித்தான் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த துஆவை இத்தனை முறை ஓதினால் தேவை நிறைவேறும், அல்லது இந்த வார்த்தைகளைச் சொன்னால் செல்வம் கொட்டும் என்பது போன்ற குறுக்கு வழிகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அது பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு அழகான, மரியாதையான வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே நாம் தேட வேண்டியது ஒரு ரகசிய துஆவை அல்ல, மாறாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சரியான வழிமுறையைத்தான். அந்த வழிமுறை என்ன? ஒரு உயர் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்கும்போது எவ்வளவு பணிவாகவும் மரியாதையாகவும் கேட்கிறோம். அப்படியென்றால் அகில உலகங்களையும் படைத்த அல்லாஹ்விடம் கேட்கும்போது நாம் எவ்வளவு ஒழுக்கத்துடன் கேட்க வேண்டும்? முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். மூன்றாவதாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான்காவதாக உங்கள் தேவைகளை பணிவுடன் கேளுங்கள். ஐந்தாவதாக ஸலவாத்துடன் துஆவை முடியுங்கள். உங்கள் தேவைகளை கேட்ட பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி ஆமீன் என்று உங்கள் துஆவை நிறைவு செய்யுங்கள். இந்த வழிமுறையை பின்பற்றி முழு நம்பிக்கையுடன் கேளுங்கள். இதுதான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சிறந்த வழி. சரி, துஆ கேட்கும் முறையை தெரிந்து கொண்டோம். இப்போது என்ன கேட்பது? குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கற்றுத்தரப்பட்ட மிகச்சிறந்த துஆக்கள் சில உள்ளன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது அல்லாஹ்விடம் கேட்ட துஆ இது. இதைக் கேட்ட உடனேயே அல்லாஹ் அவர்களுக்கு உதவியை அனுப்பினான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு அருளும் நன்மைகளில் நான் உண்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் தேவைகளை மனதில் நினைத்து, யா அல்லாஹ், நீ அனுப்பும் அருள் மீது நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று இந்த துஆ மூலம் பணிவுடன் கேளுங்கள். கவலைகள் மற்றும் துயரங்கள் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான துஆ. அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, நான் உன் அடிமை, உன் அடிமையின் மகன். என் நெற்றிப்பிடி உன் கையில்தான் உள்ளது. என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நிறைவேறியே தீரும். உன் தீர்ப்பு நீதமானது. உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட, உன் வேதத்தில் நீ இறக்கிய, உன் படைப்புகளில் யாருக்கேனும் நீ கற்றுக் கொடுத்த, அல்லது உன் மறைவான ஞானத்தில் நீ மட்டுமே அறிந்திருக்கும் உன் திருப்பெயர்கள் அனைத்தையும் கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் உள்ளத்தின் வசந்தமாகவும், என் நெஞ்சின் ஒளியாகவும், என் கவலையை நீக்குவதாகவும், என் துக்கத்தை போக்குவதாகவும் ஆக்குவாயாக. இந்த துஆவை அதன் பொருளை உணர்ந்து ஓதும்போது உள்ளத்தில் ஒருவித அமைதி பிறப்பதை உணர முடியும். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியின் உள்ளத்துத் தேவைகளையும் நீயே அறிவாய். யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் கடன் பிரச்சினை இருக்கிறதோ அதை அடைக்க நீ ஒரு வழியை ஏற்படுத்துவாயாக. நோயால் அவதிப்படுபவர்களுக்கு நீ முழுமையான ஷிஃபாவை தருவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
சாலிகான குழந்தைகளை கொடுப்பாயாக. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலையில் இருப்பவர்களுக்கு நீயே பொறுப்பேற்று அவர்களை நேர்வழியில் நடத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்சிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க.